வெல்கம் டு அறிஞர் Naya அகாடமி. TRB எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் போர்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட செகண்ட் டைமை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். செகண்ட் டைமில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2 யூனிட் தான். ப்ரோஸை வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிசோட், அதாவது டான் குயிசோட்ன்றவரோட சாகசங்கள் என்ன அப்படின்றத வந்து ப்ரோஸாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து த ஏஜ் ஆஃப் chivalry அப்படின்னு இந்த போர் வீரர்களோட அந்த வயசான கதையை பற்றியும், ப்ளஸ் வந்து அலைஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு கனவு கதை, ஒருத்தன் வந்து கனவுல என்னென்னலாம் வருது அப்படின்றது தான் வந்து அலைஸ் இன் வண்டர்லேண்ட் அந்த கதையும். செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டோன் கேரவர், அதாவது அந்த கற்சிற்பம் செய்வார்ல அவர், அதான் வந்து இந்தியாவோட கடைசி வந்து இந்த கற்சிற்பம் செய்வரோட கதையும், ப்ளஸ் வாண்டரிங் சிங்கர்ஸ் இந்தியாவோட அந்த இசைக்குழுவை பற்றியும், ப்ளஸ் நயா த ஹோம் ஆஃப் சித்திரகார்ஸ், அதாவது சித்திரக்காரர்களோட வீடு அப்படின்றது வந்து எது நயா அப்படின்னு சொல்லுவாங்க. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிசோட். Once upon a time in a village called La Mancha in Spain. ஸ்பெயினில் வந்து லா மான்சான்னு ஒரு இடம் இருக்குது. There lived a man who loved to read about knights. நைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த போர் வீரர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Every day he would read about courageous knight and the incredible adventures they had. அதாவது ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நைட்ஸ் அந்த கரேஜஸ் அவரோட தைரியமான சண்டையை பற்றியும் அவங்களோட இன்க்ரெடிபிள் அட்வென்ச்சர்ஸை பற்றியும் அவர் என்ன பண்ணுவார், தினமும் அந்த மேன் இருப்பார்ல, எங்கே ஸ்பெயினில் வச்சுருந்த அந்த மேன் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். இப்போ என்ன சொல்கிறாங்க, அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ரொமான்சஸ் கம் அலைவ் இன் ஹிலேரியஸ் அக்கௌண்ட் த டான் குயிசோட் ட்ராவல்ஸ். அதாவது அவரோட ஒவ்வொரு அந்த அட்வென்ச்சர்ஸ் போட ட்ராவலையும் வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹிலோரியஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு ட்ராவலுக்காக போவார். அதுக்காக யாரை வந்து கூப்பிடுவார்னா ஹீ கன்வின்சஸ் சான்கோ பான்சா அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார், என்னோட ட்ராவலுக்காக கூப்பிட்டு போகணும்னு அவர் நினைப்பார். ஏ ப்ளசன்ட் ஃப்ரம் த சேம் வில்லேஜ் டு பி இஸ் ஸ்குயர். அதாவது அவரோட ட்ராவலராக வந்து யார் வருவா, சான்கோ பான்சா அப்படின்றவர் வந்து வருவார். அவர் அந்த சான்கோ பான்சா கிட்ட வந்து கேட்பார், நீ வந்து என்னோட கம்பெனியாக இந்த அட்வென்ச்சரை வந்து பார்க்கறதுக்கு வரியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார், அந்த சான்கோ பான்சா என்ன சொல்லுவார்னா, உன்னோட சர்வெண்ட்டாக நான் வரணுமா அப்படின்னு கேட்டிருப்பார். அதுக்கு அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் நீ என்னோட சர்வெண்ட்டாக வரணும், ஐ வில் ரிவார்ட் யூ வித் ஏ ஐலேண்ட். அதாவது என்ன பண்ணுறேன், நீ என்னோட வந்தால் உனக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ஐலேண்டை உனக்கு நான் வந்து கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணுவார், எஸ் மாஸ்டர் ஐ வில் கம் வித் யூ, அதாவது நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு அவரும் சொல்வார். The two men set out on a journey together. என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வந்து அவங்களோட அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு சம்பவமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆன் த ஹில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம், அதாவது ஒரு மலை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மலையில் பார்த்தோன்னா they could have see a large old wind mill. அதாவது விண்டு மில்னால் ஒன்றும் இல்லை, இந்த காற்றாலை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒரு மலைக்கு மேலே இருந்திருக்கும். when he saw it Don Quixote eyes began to sparkle. அதாவது என்ன பண்ணுது, அவரோட கண் வந்து அந்த மலை மேலே இருக்க அந்த காற்றாலையை பார்த்து அவரோட கண் என்ன பண்ணுது, ஸ்பார்க்கிள் ஆகுது, அதாவது ரொம்ப விரிச்சு பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, லுக் சான்கோ ஹவு டேர் தட் ஐடியாஸ் அவுக்ரி பிளாக் அவர் பாத். அதாவது அவுக்ரினா என்னென்னா ஒரு மாதிரி ஒரு அரக்கத்தனமாக ஒரு அரக்கத்தனமாக இருக்கிறதான்னு சொன்னால் அவுக்ரி பாத். அதாவது என்ன பண்ணுதான், அது வந்து அவரோட வழியில் எது அவரை நான் என்ன கற்பனை பண்ணிக்கிறாருன்னா, அந்த ஹில் மேலே இருக்க அந்த காற்றலை வந்து அவருக்கு எப்படி தெரியுதான், ஒரு அரக்கன் போல் தெரியுது. அதுக்கு அந்த சான்கோ பான்சா என்ன சொல்லுவான்னா, அது வந்து வெறும் விண்டு மில் தான், நீங்கள் ஏன் வந்து ஒரு அரக்கனாக நீங்கள் வந்து நினச்சிக்கிறீங்க, இல்லை ஒரு ஜெயிண்ட் ஒரு பெரிய உருவமாக நீங்கள் ஏன் நினச்சிக்கிறீங்க அப்படின்னு வந்து அவர் கேட்பார். அவருக்கு அப்புறம் அந்த மேன் என்ன சொல்லுவார்னா, ஐ டெல் யூ தீஸ் ஆஃப் ஓக்ரிஸ். அதாவது இந்த மாதிரி நான் ஆக்ரிஸ், அதாவது அரக்கத்தனமான விஷயத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் இஃப் யூ ஆர் அஃபர்ட் தெம், அதாவது உனக்கு வந்து பயமாக இருந்துச்சா நீ வந்து ஒதுங்கிக்கோ, நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் வந்து அந்த ஆக்ரியை பார்த்து நான் வந்து சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த சான்கோ பான்சா என்ன சொல்லுவான், இல்லை உங்களுக்கு தான் தெரியல மாஸ்டர், தட்ஸ் ஏ விண்ட் மில். அதாவது அது என்னது, ஒரு காற்றாலை தான். அவர் எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்ப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி சான்கோ ஷவுட்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் பாஸ்ட் அன்ஹியர்ட். அதாவது அந்த மேனுக்கு இப்போ என்ன நடக்குது, அந்த சான்கோ பான்சோ கத்தனலும் கூச்சலும் அந்த கூப்பாடம் என்ன பண்ணுது, அவர் செவிக்கு வந்து எட்டவே இல்லை. கடைசி என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் ஆர் யூ ஆல் ரைட், சி ஐ டோல்ட் யூ இட் வாஸ் ஜஸ்ட் ஏ விண்ட் மில். என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணிடுறாரு, போயிட்டு அந்த விண்ட் மில்லை அட்டாக் பண்ணிவிட்டு போத்துன்னு கீழே விழுறாரு. யார், அவரோட குதிரையும் ப்ளஸ் வந்து அவரும் வந்து கீழே விழுந்துறாங்க. டிட் ஐ நாட் கிவ் யூ ஃபேர் வார்னிங், நான் வந்து நிறைய உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்தேன், நீங்கள் அதேமாரி என்ன பண்ணிட்டீங்க, அந்த விண்டு மில்லை போய் அட்டாக் பண்ணிட்டீங்க.
அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மேன் என்ன சொல்கிறாருன்னா, லுக் சான்கோ, த அவுக்ரி இஸ் மோர் சீரியஸ்லி wounded than I am. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நான் எவ்வளோ காயப்பட்டிருக்கணும் அதை விட அதிகமான காயம் எது பட்டிருக்கான், அந்த விண்டு மில் வந்து பட்டிருக்கு. அதாவது அவருக்கு வந்து விண்டு மில் கிடையாது, அவருக்கு வந்து என்னது, அது ஒரு ராட்சச உருவம் தான். ஆனால் நம்ம சான்கோ பேன்ஸாக்கு தான் அது என்னது, விண்டு மில். அதுக்கப்புறம் அந்த சான்கோ பேன்ஸ் என்ன நினச்சிப்பாருனா, ஓ இவர் இப்படி தான் போல், இவரை நம்ம என்ன பண்ணோம், வேறு வழி கொண்டு வரணும், இவரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தாஜா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட், அதாவது நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், யூ ஆர் எ கிரேட் நைட் இன்டீட் அண்ட் யூ ஹேவ் டிஃபீட்டட் த ஃபியர்சம் விண்ட்மில் பீஸ்ட். அதாவது அந்த பீஸ்ட் மாதிரி இருக்க அந்த விண்ட்மில் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து தகர்த்து எரிஞ்சிட்டீங்க அப்படின்னு யார் சொல்லுவா, இந்த சான்கோ பேன்ஸை வந்து சொல்லுவார். லிசன் டு மீ சான்கோ, சம்டே பீப்புள் வில் ரைட் ஆஃப் அவர் கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். அதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் நம்மளோட அந்த கதைகளை வந்து என்ன பண்ணுவாங்க, பீப்புள்ஸ் வந்து எழுதுவாங்க. பட் வி மஸ்ட் ப்ரூவ் வொர்த்தி ஆஃப் தட் ஹானர் பை வேனிஷிங் வில்லன்ஸ் அண்ட் அப்லோடிங் ஜஸ்டிஸ். அதாவது நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக போராடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இது உனக்கு புரியுதா அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்ஃபேக்ட் த விண்ட்மில் வாஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். அதாவது அந்த விண்ட்மில் அந்த காற்றாலை வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் தான் இருந்திருக்கு. சான்கோ டிட் இஸ் பெஸ்ட் இன் டிசவாய்ட் டான் எக்ஸிக்யூட் ஃப்ரம் அட்டம்ப்டிங் எனி திங் எல்ஸ் ரெக்லெஸ். அதாவது ரெக்லெஸ்னா என்னது, திருப்பி இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னே என்ன சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து ஒரு பெரிய போர் வீரன் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். என்ன பண்ணுறாங்க, as Don Quixote and Sancho passed a farm, they saw a thick cloud of dust appeared. அதாவது என்ன பண்ணுறாங்க, டான் குயிக்ஸோட்டும் அப்புறம் வந்து சான்கோ பாஸ்டு, அந்த சான்கோவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியில் அந்த ஒரு ஃபார்ம், அந்த நிலத்து வழியில் நடந்து போகும்போது ஒரு கருமேகம் சூழ்ந்த ஒரு டஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது, அவங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா அவர், don't told him that there was undoubtedly a prodigious army marching in that direction. அதாவது அவர் என்ன நினைச்சாரு, இதை பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்மி வந்து நம்மளை நோக்கி நம்மளை தாக்க வருது அப்படின்னு யார் நினைச்சாரு, அந்த டான் குயிக்ஸோட் நினைச்சுக்கிறாரு. Don started the name of the leaders and principal knights in each army and described the different nation represented. அதாவது அந்த ஆட்டு மந்தை வரும்னு சொன்னல, அந்த என்னது undoubtedly ப்ரிடிகியஸ் அப்படின்னா ஆட்டு மந்தைகளை தான் வந்து ப்ரிடிகியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டு மந்தை வந்து எப்படி இருக்கான், அவருக்கு வந்து ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு படைத்தலைவன் மாதிரியும் படை வீரன் மாதிரியும் அவர் கண்ணுக்கு வந்து தெரியுது. அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு லீடர் பேரை வந்து வச்சு அவர் வந்து அந்த ஒரு நேஷன்லேருந்து வந்த லீடர் பேரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. How now at least you must hear the neighing of streets, the sound of trumpets and the rattling of drums. அதாவது என்ன பண்ணுது, அந்த ஆடுகள்லாம் எப்படி வர மாதிரி இருக்கான், ஒரு ஆர்மியாக ட்ரம்பட்டை வச்சு சத்தம் போட்டுட்டோம், ட்ரம்ஸை வச்சுட்டு வாசிட்டு வர மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, I hear nothing but the bleating of many sheep and lambs. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, சான்கோ பேன்ஸ் என்ன சொல்கிறாரு, அது வெறும் ஆடு தான், அப்புறம் வந்து அந்த ஆட்டு குட்டிகள் தான் லேம்ப்ஸ் அப்படின்னா, அந்த ஆட்டு குட்டிகள் தான் என்ன சொல்லுவோம், லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யுவர் fears prevent from your hearing or seeing all right, but if you refuse to follow me to the battle, stand aside and I will go on alone. அதாவது என்ன பண்ணுறான், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், நானே வந்து தனியாக போய் சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கருமேகம் சூழ்ந்த அந்த ஒரு ஆட்டு மந்தையை வந்து எதிர்த்து இவர் போகிறாரு. ஹோல்ட் சார் கம் பேக் ஐ என்ட்ரீட். அதை என்ன பண்ணுறான், சான்கோ பேன்ஸ் என்ன சொல்கிறான், திருப்பியும் வந்து அது வந்து வெறும் ஆட்டுக்கூட்டம் தான், நீங்கள் தான் வந்து அது வந்து ஒரு போர் வீரர்கள் நம்மளை படையெடுத்து வர மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நீ என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். பட் ஆனால் என்ன பண்ணுவார், அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து ரிவ்யூஸ் பண்ணிவிட்டு டான் குயிக்ஸோட் செட் ஸ்பர்ஸ் ஆஃப் ரோசினேட் அண்ட் சார்ஜ் இன்டு த மிட்ஸ்ட் ஆஃப் த ஷீப். அதாவது என்ன பண்ணுறது, அவர் அந்த நடுவில் போய் அந்த மிட்ஸ்ட் நடுவில் போய் அந்த ஷீப் இருக்கிற அதை அட்டாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார், ஃப்ரைட்டன்ட் அண்ட் ஹெல்டர் ஸ்கெட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஹெல்டர் ஸ்கெட்லர் அப்படின்ற ஒரு குதிரையும் அவர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் வந்து கீழே வந்துடுறாங்க. த ஷெப்பர்ட் சீயிங் த காஸ் ஆஃப் தர் டிஸார்டர். அதை என்ன பண்ணுது, அந்த ஷெப்பர்ட்ஸ் அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுது, தெரிச்சு ஓடுது. அதுக்கு டான் குயிக்ஸோட் என்ன சொல்கிறாரு, லுக் இட்ஸ் டான் குயிக்ஸோட் த மேட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பார்த்த ஒரு விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருக்கு அதுக்கு அந்த டான் குயிக்ஸோட் என்ன சொல்லுவார், நான் வந்து சண்டை போட்டதால தான் என்னோடய வீரத்தை பார்த்துட்டு அந்த ஆடுகள்லாம் சதுரி ஓடுது அப்படின்னு அவர் நினச்சிப்பார். வாட் கைண்ட் ஆஃப் பீஸ்ட் டிட் யூ டிஃபீட் திஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு விவசாயி, ரெண்டு விவசாயி வருவாங்க. இதில் வந்து இன்னொரு விவசாயி வந்து நீ வந்து என்ன மாதிரி ஒரு பீஸ்ட்டை வந்து கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கலாய்க்கிற மாதிரி பேசுவார். பட் ஆனால் டான் குயிக்ஸோட் என்ன நினச்சிப்பார், நம்மளை வந்து பெருமையாக பேசுகிறாங்கன்னு தான் நினச்சிப்பார்.
சான்கோ லுக் சி ஹவு த பீப்புள் வெல்கம் அஸ். அதான் என்ன பண்ணுறாரு, அவர் திரும்பி ஊருக்கு போகும்போது அந்த பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து ரொம்ப எப்படி வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னு டான் குயிட்ஸோட நினச்சிப்பாரு. தே மஸ்ட் ஆஃப் ஹியர்ட் அவர் குட் டீட்ஸ். அதாவது நம்ம இப்போ செஞ்ச அந்த ரெண்டு விஷயங்களை பார்த்து நம்ம வந்து மக்கள் வந்து நமக்கு எவ்வளோ வந்து மரியாதையை கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். டான் குயிட்ஸ் did not understand and thought the people were cheering for him. அதாவது என்ன பண்ணுறாரு, டான் குயிட்ஸ் என்ன பண்ணுறாரு, மக்கள் வந்து நம்மளை சேர் பண்ணுறாங்கன்னு தெரியலனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி பெருமையாக நினச்சிட்டே அவர் போயிட்டுருக்காரு. வெரி வெல் வி ஷல் ஸ்பீக் நோ மோர் ஆஃப் இஸ் டுடே பட் வி நீட் மோர் அட்வென்ச்சர்ஸ் அண்ட் அதான் என்ன பண்ணுறாரு, இதோட நம்ம நிறுத்த போகிறதில்ல, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய அட்வென்ச்சர்ஸை வந்து பார்க்க போகிறோம். Return to his estate, Don Quixote realized that his all adventures were simply a product of his imagination. அதாவது டான் குயிட்ஸ் என்ன பண்ணுறாரு, கடைசியாக வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லி நெவர் embarrassed himself further by going on any more quest. அதாவது என்ன பண்ணுறது, அதிலிருந்து அவரால் வந்து வெளியே வர முடியல, வேறு இந்த அட்வென்ச்சர்ஸை நோக்கி அவரால் வந்து போக முடியல. But his house would always be full of children to whom he would tell the most fantastic story about nights. அதான் என்ன பண்ணுறது, அவர் வீடு எப்பயுமே என்னவாக இருக்கும், ஒரு குழந்தைகளால் நிறைஞ்சி இந்த மாதிரி நைட்ஸ் அந்த போர் வீரர்கள் கதையை பற்றி கேட்கறதுக்காகவே அந்த குழந்தைகள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாப்பிலி டுகெதர் கோயிங் ஆன் மெனி மோர் அட்வென்ச்சர் இன் தேர் இமேஜினேஷன். அதாவது என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து திருப்பியும் வந்து இந்த மாதிரி கதைகளை வந்து கதைகளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸை வந்து முடிப்பாங்க. நைட் நான் ஆல்ரெடி சொன்னேன், சோல்ஜர் ஆஃப் ஆர்மரர். அதாவது என்னது, படை வீரர்கள் தான் வந்து நைட்னு சொல்லுவாங்க. இன்க்ரெடிபிள்னா அன்பிலீவபிள், அதாவது நம்ப முடியாத விஷயத்தை வந்து இன்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிலோரியஸ் அப்படின்னா ஒரு வேடிக்கையான என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்டர்டெய்னிங். அதாவது ஓக்ரி அப்படின்னா மான்ஸ்டர் அல்லது ஜெயிண்ட், அதாவது பெரிய உருவம், ஒரு அரக்கத்தனமான உருவத்தை வந்து ஓக்ரி அப்படின்னுவாங்க. காம்பட் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து போர் நடக்குது, இல்லை வந்து ஒரு சண்டை போடுறாங்க, அதை வந்து காம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடிகியஸ் அப்படின்னா சொன்னால் அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை தான் வந்து ப்ரொடிகியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீட் ஹார்ஸ் தட் இஸ் ரிட்டன், அதாவது என்ன பண்ணுது, அந்த தெரிச்சு விழுற அந்த ஹார்ஸ் அதாவது ஸ்டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பர் எ டிவைஸ் வித் எ ஸ்மால் ஸ்பைக் அண்ட் ஸ்பைக் ரிவீல் தட் இட்ஸ் வாண்ட் த ரைடர் ஹில் யூஸ் டு அர்கிங் ஹார்ஸ் ஃபார்வர்ட். அதாவது அந்த ஹார்ஸ் வந்து முன்னாடி நோக்கி போகிறதா வந்து சொல்லுவாங்க ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வந்து ஒரு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஜார்ஜ் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்டு இன்டெலிஜென்ட் ஸ்டாஃப் ஆஃப் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே என்ன டிகிரி, ஸ்மார்ட்டஸ்ட்டு. அப்போ அது இஎஸ்டி வந்தாலே அது என்னது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பட் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சு, அதாவது அப்ஜெக்டிவாக 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து இஆர் வரதை, இஆரில் இஎஸ்டி வரதை சேர்த்துட்டு அடுத்து பின்னாடி வரதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக மோஸ்ட் அப்படின்னு வந்து போடணும். அதான் சொல்லுவாங்க ஜார்ஜ் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். அங்கே ஒரு வெரி இன்டெலிஜென்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணுவோம், 2 சூப்பர்லேட்டிவ், அதாவது 2 சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும்போது அட்ஜெக்டிவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இஎஸ்டி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வரதை என்ன பண்ணுவோம், மோஸ்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கயல் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்டு ஸ்மார்ட்டர் தென் சாரல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கயல் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், ஆனால் வந்து யார், சாரலை விட ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, போன கேஸில் என்ன சொன்னோம், இஎஸ்டிக்கு அப்புறம் தான் வந்து மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம், இஆர் அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், மோர்ன்ற வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மை த பெஸ்ட் ஜேர்னர் ஆஃப் மியூசிக். அதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதாவது பொசசிவ் ப்ரொனவுனில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, தன்றதை யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் மை பெஸ்ட் ஜேர்னர் ஆஃப் மியூசிக் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்த போயமா வந்து த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் வென் நைட்ஸ் வேர் போல்ட் ஹூ வித் த ஸ்வார்ட் ஆஃப் லேண்ட்ஸ். அதாவது லேண்ட்ஸ்னால் கோடாரி அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட்ஸ் வந்து கடப்பாறை, கோடாரி அப்படின்னு சொல்லுவோம். இன் ஆர்மர் சோட் ரொமான்ஸ். இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி லாங் அகோ இன் எ மேன் ஹிஸ்ட்ரி. அதாவது என்ன பண்ணுறது, ஒரு படைவீரனோட 300 காலத்தில் நடந்த ஹிஸ்ட்ரியை கதையை தான் வந்து சொல்கிறோம். வென் டு ஃபைட் ஃபார் எ ரைட்டியஸ் காஸ் ஒன் டிட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். அதாவது அப்ளாஸ்னால் என்னது, அவங்களோட அந்த வீரமுக்கிய செயல்களை வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து மக்கள் வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்க, கைத்தட்டி கொண்டாடுவாங்க. இட் வாஸ் மெனிலி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி தே டீம்டு தெம்செல்ஸ் பீயிங் வர்த்தி டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன். அதாவது என்ன பண்ணால், சண்டை போட்டு அந்த மக்கள் மனங்களை வெல்றது, கேப்சர் த ஹார்ட் மக்கள் மனங்களை வென்றது, விச் வாஸ் த மோஸ்ட்
டிசைடு ப்ரைஸ் லேடன், அதாவது என்ன பண்ணுறது, இந்த மாதிரி போரில் போய் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சா தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மணப்பெண்ணை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவிலி ப்ளோஸ் ஆன் ஆல் ஆஃப் தேர் ஆப்போனன்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். என்ன பண்ணுறது, அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் அதாவது எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க காலில் வந்து மண்டிடுறதும். இன் எ ஒன் காம்பட் டிஃபைங் டெத் ஆர் க்ரௌட்ஸ் வாட்ச்டு வித் அபேட்டட் பிரித், அதாவது ஒரு மாதிரி பயமூச்சோடு வந்து பார்த்துட்ருப்பாங்க. யாரை, அந்த போர் வீரர்களை வந்து தோற்று போனவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. எஸ், இட் வாஸ் ஃபார் பேக் இன் தோஸ் டேஸ் courage and strength came into fore whether there was a life and death struggle. அதாவது என்னது, இது வந்து முன்னொரு காலத்தில் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கைக்கும் வாழ்கிறதுக்கும் சாகிறதுக்கும் நடக்கிற போராட்டமாக தான் இது இருந்திருக்கும். such issues and hand the knights would juggle. அதான் என்ன பண்ணுது, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் போரில் ஜெயிச்சிட்ட அப்புறம் அந்த நைட்ஸ்னால் குதிரை, அந்த குதிரை என்ன பண்ணோம், ஒரு மாதிரி கூச்சலிட்டு எகிரி குதிக்கும். and fighting their country, faith and king, noble impressions on people's minds would bring that even through the ages are held in high esteem. Those knights sending armor do now all seem. அதை என்ன பண்ணுது, அந்த நைட்ஸ்லாம் எங்களுக்கு மட்டும் கிடைக்கிற வெற்றியாக மட்டும் அது இருக்காது, இந்த மக்களுக்கும் ப்ளஸ் வந்து அந்த நைட்ஸுக்கும் கிடைக்கிற ஒரு வெற்றியாக தான் நாங்கள் வந்து பார்ப்போம். There are many legend based than heroic exploits, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspects of human wisdom related to virtue and vice and the lessons to be learned, thus goodness and sacrifice. அதாவது நல்ல விஷயத்துக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம்ல, சாக்ரிஃபைஸ் விஷயத்துக்கும் நடக்கிறது தான் இந்த போரே. ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் டைம் அண்ட் அகைன். அதாவது என்ன பண்ணுது, அந்த ஹிஸ்ட்ரி வரலாறு வந்து ஒரு வாட்டி நமக்கு வந்து திருப்பி டைம் அண்ட் அகைன் வந்து நமக்கு வந்து திருப்பி காட்டிகிட்டே இருக்கும். இட் ஆஃபன் ஹேப்பன்ஸ் சுச்சுவேஷன் கம்ஸ் வென் வேர் ஆஸ்க்டு டு சம்திங் ஃபார் எ ஜஸ்ட் கேஸ் அண்ட் ஆக்டிங் வித் எ chivalry which should not pass. அதாவது இந்த போர் குணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையிலேருந்து என்றைக்குமே வந்து should not pass, அதாவது நிறுத்தி வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயம் யார் சொல்கிறேன்னா, ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றவங்க தான் வந்து இந்த போயம் சொல்கிறாங்க. ஜார்ஜ் குரோக்கோஸை பொறுத்து சொல்லணும்னா, அவங்க வந்து என்ன எப்போ பிறந்தாங்க, 30th June 1941 இன் சாமோஸ் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பிறக்கிறாங்க. அது எங்கே இருக்குது, கிரீஸில் இருக்குது. பட் ஆனால் நவ் லைவ்ஸ் இன் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. அந்த ஜார்ஜ் குரோக்கோஸ் எங்கே வசிக்கிறாங்களாம், இப்போதைக்கு மெல்போர்ன், ஆஸ்திரேலியாவில் இருக்க மெல்போர்ன் அப்படின்ற சிட்டியில் வந்து வசிக்கிறாங்க. He is an aspiring poet who has written quite a number of போயம்ஸ் இன்ஸ்பைர்டு பை நேச்சர். அதாவது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. எதை பற்றி எழுதியிருக்காருன்னா, நேச்சர், அதாவது இயற்கையை பற்றியும், சயின்ஸ், ஃபிலாசபினா தத்துவவியல், அதை பற்றியும், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது ஆன்மீக கதைகளும் பற்றியும் வந்து அவர் லைஃப்பில் வந்து எழுதியிருப்பார். He has studied Eastern and Western religions and associate philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation. இதுலேயும் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், கற்றுட்டு சிறந்து விளங்கியிருப்பார். யார், நம்ம ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றவர். ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க சப்ளிமெண்ட்ரி வந்து அலைஸ் இன் வண்டர்லேண்ட். அதாவது இந்த கதையை பற்றி பார்த்திங்கன்னா, ஒரு 2 அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. அந்த 2 அக்கா தங்கச்சிங்களும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அக்கா வந்து என்ன பண்ணுவான்னா படிச்சுட்டு இருப்பா. அந்த தங்கச்சி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க படிக்கிறத வந்து பார்த்துட்டு அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. ஒரு டைமில் என்ன வந்துடும், அவங்க தங்கச்சிக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்த உடனே என்ன ஆகுனா, இவங்க வந்து தூங்குறதுக்கும் கூட நினைக்காம அவங்க வந்து கற்பனையில் வந்து என்ன பண்ணுவாங்க, த ரேபிட் புல்லுட் வாட்ச் அவுட் திஸ் பாக்கெட் அண்ட் செக் இட் டைம். அதை என்ன பண்ணுது, ஒரு ரேபிட் வந்து அவர் கனவுல வந்து ஓடிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அதை வந்து துரத்திட்டு போயிருப்பாங்க. நடுவில் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு பள்ளம் வந்திருக்கும். அந்த பள்ளத்தை வந்து விழுந்துருவாங்க. பள்ளத்தில் வந்து விழுந்த உடனே ஒரு 2வது உலகத்துக்கு வந்து போன மாதிரி ஆகிடும். ப்ளஸ் வந்து என்ன வரும், when looked around she came out curtain, அதாவது ஒரு கர்டைன் வந்து அவங்க கண்ணில் தென்படும். லிட்டில் டோர் அபவுட் 15 inches, அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளத்தில் வந்தோடனே அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு 15 அடி தூரம் உள்ள ஒரு டோர் அவங்களுக்கு தெரியும். when she turned around towards 3-legged table, Alice found a green bottle that said drink me. அதாவது என்ன பண்ணுவாங்க, அந்த பள்ளத்தில் விழுந்த உடனே அந்த டோரை திறந்த உடனே என்ன ஆகும், ஒரு க்ரீன் பாட்டில் வந்து அவங்களுக்கு கண்ணில் தென்படும். அது வந்து என்ன சொல்லுவோம், அதில் வந்து என்ன எழுதிருக்குன்னா ட்ரிங்க் மீ அப்படின்னு வந்து எழுதிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்களும் அதை எடுத்து குடிச்சிடுவாங்க. குடித்த உடனே என்ன ஆகிடுவாங்க, அவங்க சைஸ்லேருந்து திருப்பி வந்து கம்மியாகிடுவாங்க. கம்மியாகிட்டோன்னே என்ன ஆகும்னா, திருப்பி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டோரை வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஒயிட் ரேபிட் அலைஸ் மேனேஜ் டு பிக்அப் இஸ் ஃபேன் இமீடியட்லி ஷி பிகன் ஷ்ரிங்க். என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கம்மியாகிடுவாங்க, ஷ்ரிங்க் ஆகிடுவாங்க. பட் லிட்டில் டி ஷி நோ
இட் வாஸ் மேஜிக்கல் ஃபேன், அதாவது ஒரு மேஜிக்கல் ஃபேன் வந்து அவங்க கண்ணில் வந்து தென்படும். அது என்ன பண்ணும், அந்த கேட்டல் பில்லர் ஆஃப் பிங்க் ஜாக்கெட் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து அவங்க பழைய நிலைமைக்கே வந்துடுவாங்க. அப்புறம் வந்து என்ன, இந்த கதைலாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து விளையாட போயிருப்பாங்க. அது வந்து என்ன விளையாட்டு விளையாடுவாங்கன்னா குரோக்கெட் அப்படின்ற விளையாட்டை வந்து கடைசியாக வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், அந்த அலைஸ் ஃபெல்ட் சம்மோன் டச் ஹர் ஷோல்டர். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த அலைஸ்ன்ற பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் யாரோ டச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்க, வேக்கப் ஆகிட்டு இது வந்து நீ பண்ணுறது எல்லாமே வந்து கனவு தான், நீ நினச்சது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹேட் ஏ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம். அவரே சொல்லுவாங்க, அந்த அலைஸ் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு கெட்ட ஒரு கனவை கண்டேன். என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து ஒயிட் ரேபிட் இருந்துச்சு, த மேட் டீ பார்ட்டி அப்படின்னு ஒரு டீ பார்ட்டி ஒன்று நடந்திருக்கும், அண்டு குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்டு ட்ரையல். இதெல்லாம் வந்து அவங்க கனவுல நடந்திருக்க விஷயம். பட் அவர் சிஸ்டர் வாஸ் நாட் பேயிங் அட்டென்ஷன். அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க அக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து நம்பிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அவங்க வந்து படிச்சுட்டே தான் இருந்திருப்பாங்க. த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர் செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்க ப்ரோஸ் என்னென்னா, த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர், அதாவது இந்த கடைசியான கற்சிற்பம் செய்கிற வந்து ஒரு கலைஞரை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. த யங் மேன் flung a hammer and chisel around the ground and cried, I am leaving father, I am leaving you and this work, look what it's brought us. அதை என்ன பண்ணுறான், அந்த பையன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோபால். ஓகேங்களா, அந்த கோபால் அப்படின்ற பையனா என்ன பண்ணுவான், அந்த கற்சிற்பம் செய்கிறோட பையன் தான் அந்த கோபால். அவர் என்ன பண்ணுவான், தேவையில்லை, இதுக்கப்புறம் இது போதும், இந்த சிற்பம் செய்கிற வேலை நமக்கு தேவையில்லை, இது நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. He spread out his arms and glanced indifferently at the small congest workroom. The whitewashed walls were stained by many monsoon. அதாவது என்ன பண்ணுது, அந்த வீட்டை சுற்றி இருக்க அந்த வால்லாம் என்ன, அது பருவமழையினால் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. The wind bare of curtains. என்ன பண்ணுது, அந்த விண்டோ அந்த ஜன்னல் வந்து என்ன ஆகுது, பேர் ஆஃப் கர்டன்ஸ் ஓப்பன் இன்டு ஏ டின்னி பேக்யார்ட். அது என்ன பண்ணுது, கர்டன்ஸ்லாம் போட்டு மூடாமல் திறந்த வெளியாகவே இருக்குது. ஆஃப்டர் ஆர் தீஸ் இயர்ஸ் ஆஃப் ஒர்க் திஸ் இஸ் ஆல் வி ஹாவ் நத்திங் த கைண்ட் ஆஃப் ஒர்க் ஜஸ்ட் டசன்ட் பே. அதாவது இந்த மாதிரி ஒர்க்லாம் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு வந்து ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமா வந்து இல்லவே இல்லை. The old man started at his son and in surprise. Although his voice trembled, he did not lose it even usually gentleness. It's not only the money that matters, son. It's a service of our service to God. அதாவது என்ன பண்ணோம், இது வந்து நம்ம வந்து ஒரு பணம் சம்பாதிக்க விஷயமாக மட்டும் எடுத்துக்கூடாது. நம்ம இதை எப்படி நினைக்கணும், பணத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் கடவுளுக்கு செய்கிற சேவையாக தான் நம்ம நினச்சிக்கணும். ஃபாதர் என்ன சொல்கிறாரு, த யங் மேன் கிரண்டட் இம்பேஷன்ட்லி. அதை என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வேகமாக கத்துறான், அந்த பையன் அது கத்துறான். டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச், த ஸ்டோன் கார்வர்ஸ் ஒர்க் ஹேஸ் சேஞ்ச் டு யூ கேன் லிவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள் ஒன்லி. யூ ஹேவ் த மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் த அதர்ஸ் இன் ஆக்ரா. என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலம் எவ்வளோ மாறிடுச்சு, நீங்கள் திருப்பியும் வந்து இந்த ஸ்கல்ப்சர் சிற்ப செதுக்கிறது மட்டுமே நீங்கள் வேலையாக வச்சுருக்கீங்க. ஆக்ராவில் போய் பாருங்கள், எவ்வளோ பெரிய மாஸ் பிஸ்னஸை வந்து செஞ்சிட்ருக்காங்க. கமான் ஃபாதர், என்ன பண்ண, சீக்கிரம் வாங்க, தயவு செஞ்சு பேக்கப் கண்ணை வந்து முடிச்சு பாருங்கள். The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learnt from my father and he learned from his father. You have kept up the tradition for 100 of years and I hope you continue your work. அதாவது இது வந்து நான் கற்றுக்கின வேலை இல்லை, இது வந்து எனக்கு எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த வேலை. எங்கள் அப்பாவுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, அவரோட அப்பா கற்றுக் கொடுத்தாரு. இது வந்து ஒரு 100 ஆண்டுகளாக வந்து நம்மளை தொடர்ந்துச்சே வந்துச்சு. நீ வந்து இந்த ட்ரெடிஷன், அதாவது இந்த பாரம்பரியத்தை நீ வந்து என்ன பண்ணணும், விட்டுறக்கூடாது. நீ என்ன பண்ணணும், கண்டினியூ அவர் ஒர்க், அதாவது நம்ம வேலையை வந்து நீ கண்டிப்பாக செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நோ ஃபாதர், த யங் மேன் ரிப்ளைடு வித் டிட்டர்மினேஷன். ஒரு கூர்மையான தெளிவோடு அந்த பையன் என்ன சொல்லணும்னா, நான் இதுக்கப்புறம் இந்த வேலையை செய்ய மாட்டேன். ஐ ஆம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் பிட்டன்ஸ் ஆஃப் த கமிட்டி ஆஃப் த டெம்பிள் இன் ஸ்ரீநகர். ஐ எம் லீவிங் ஃபாதர். அதாவது இந்த ஸ்ரீநகரில் இருக்க அந்த கோயிலுக்காக கற்சிற்பம் செதுக்கிற வேலையை நான் வந்து இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. என்னால் வந்து ரொம்ப டயர்ட், அதாவது நான் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டேன். நான் வந்து இங்கேருந்து கண்டிப்பாக கிளம்பியே ஆகணும். ஐ எம் லீவிங் ஃபாதர்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். The young man moved angrily out of the room, leaving his father
க்ரோச்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபினிஷ்டு மார்பிள் ஸ்டாச்சு, அதாவது பாதி முடிஞ்ச அந்த சிற்ப சிலையை வந்து விட்டுட்டு வந்து அவன் கிளம்பிடுறான். he dropped his hands into laps and closed his eyes, began to pray, didn't even hear to assistant goodbye. அதாவது என்ன பண்ணுறாரு அந்த தாத்தா வந்து அந்த அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடிட்டு அந்த பையன் குட் பை சொன்னதை கூட கேட்காம வந்து ஒரு மாதிரி தியான மூடில் போயிடுறாரு அவர். மாஸ்டர் ஜி கால்டு சலீம். இப்போ தான் வந்து கதையோட ஹீரோ வர்றாரு. சலீம் அப்படின்றவர் தான் இந்த கதையோட ஹீரோ. அவர் என்ன பண்ணுறாரு, மாஸ்டர் ஜி அவர் யாருன்னா ஒரு சர்வெண்ட் பாய். என்ட்ரிங் த ஒர்க் ஷாப் பேர் ஃபூட்டட் he held out a glass of steaming tea in his hand. அதை என்ன பண்ணுறான், அவன் வந்து அந்த கதவை திறந்துட்டு வரும்போது கையில் வந்து ஒரு டீ கிளாஸோடு வரான். he asked once more, his voice filled with concern. அதாவது என்ன பண்ணுறான், அந்த அந்த பெரிய அந்த கடைசி சிறப்பு செதுக்குறவர் வந்து என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி அவங்க வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சினா அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில இல்லை, ரொம்ப சேடாக இருக்கார் அப்படின்னு வந்து அவருக்கு தெரியுது. the old man looked up, the face was ashen, he looked tired, he called the boy to come closer and motioned him to sit him. அதை என்ன பண்ணுறான், அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, அவரால் வந்து நிற்க முடியல. அவர் என்ன பண்ணுறான், அந்த சலீம்ன்ற பையன் வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்க பார்க்குறான். சலீம் he said gently, soon it will be the last stone carver here. அதாவது என்ன சொல்கிறான் அந்த சலீம்ன்ற பையன், நீங்கள் தான் வந்து கடைசியான அந்த கற்சிற்பம் செய்கிற அந்த கலைஞர். கேரவர்னா கலைஞர். ஆல் த அதர்ஸ் would have gone to ஆக்ரா. மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பிஸ்னஸ் செய்ய வந்து எங்கே போயிட்டாங்கன்னா ஆக்ராவுக்கு போயிட்டாங்க. they are turned out cheap candle stands, paper weights and ashtrays by the dozen. அதாவது என்ன பண்ணாங்க, அந்த கேண்டில் ஸ்டோன் மெழுகுவர்த்தியும் பேப்பர் வெயிட்ஸ் ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராய்ஸ் இதை வந்து விற்பனை டசனாக விற்பனை செய்ய வந்து அவங்க போயிட்டாங்க. தே ஆர் மேக்கிங் மணி பட் தே பெட்ராய் அவர் ஸ்கில் அவர் ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெட்ரா என்னென்னா துரோகம் பண்ணுறது. எதுக்காக துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஸ்கில் அவங்களோட திறமையும் அவங்களோட ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன் அதாவது அவங்களோட பாரம்பரியத்துக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க. நான் கோபாலாஸ் ஆல்சோ கான். அதாவது நான் சொன்னேன்ல முதல்ல இருந்த அந்த பையன், அந்த பெரியவரோட பையன் தான் யார், கோபால் அப்படின்னு சொல்லியிருந்தால அவர் என்ன பண்ணிட்டார், அவரும் வந்து என்னை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பரிதாபப்படுறாரு. ஐ வில் ஹவ் ஃபினிஷ் திஸ் கல்ச்சர் அலோன் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட் ஐ வில் டூ இட் சலீம். அதை என்ன சொல்கிறான், சலீம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹவ் ஃபினிஷ் த ஸ்கல்ப்சர் அலோன். அதை நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, கண்டிப்பாக வந்து இந்த சிலையை தனியாக செஞ்சுருவீங்க, செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு யார் வந்து துணை இருப்பா, காட் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். ஐ நோ யூ வில். அதை என்ன சொல்கிறான், சலீம் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக உங்களால் முடியும். மாஸ்டர் ஜி த பாய் ஆன்சர்ட், யூ வில் மேக் மெனி மோர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஒன்றோட நிறுத்திடக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் தாண்டி நிறைய வந்து நீங்கள் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. The old man looked at a harpent boy who had come to work for him 5 years ago. அதாவது என்ன பண்ணுறான், அந்த ஒரு பாய் வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து 5 வருஷம் முன்னாடி வரான். drenched to the skin, dressed in tatter. அதாவது கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ்ஸையும் ஒரு மாதிரி ட்ரென்ச்டு வந்து தோல் வந்து சுருங்கி போன டைம்லேயும் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. தென் he begged for shelter during monsoon storm. அதாவது அந்த பருவகால புயலில் வந்து எனக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து முறையிட்டு இருக்கான். and they stayed on to work for the old master craftsman. he had grown tall and strong. அதாவது என்ன பண்ணுறான், அந்த கிராஃப்ட்ஸ்மேன் வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி இருப்பார்னா ரொம்ப உயரமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்திருப்பாங்க. பட் த ஓல்டு மேன் நியூ டு சலீம் டு வுட் லீவ் ஹிம் ஒன் டே. அதனால் அவரும் என்ன நினைக்கிறாரு, கோபால் போன மாதிரி இந்த சலீமும் வந்து ஒரு நாள் நம்மளை வந்து விட்டு கண்டிப்பாக போயிடுவான் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்திருக்கார். he shocked in his head. அதை என்ன பண்ணான், shock he said, my strength is waning, I can't work with a chisel like I used to, carving takes too long, much too long. Then he straightened up and said that with fresh determination, I will have to finish this work and surely I will. அதான் என்ன பண்ணான், என்னால் வந்து இந்த சிற்பத்தை வந்து இதுக்கப்புறம் செய்ய முடியாது, பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு முடிப்பேன். ஒரு டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, ஒரு மாதிரி கூர்மையான மனசோட வந்து சொல்கிறாரு. எஸ் யூ வில். The boy repeated, offering his master that glass of tea, drink please. அதை என்ன பண்ணுறான், இவ்வளோ கதையை சொல்லிட்ட பிறகு அவன் கையில் வச்சிருந்த டீயை வந்து தயவு செஞ்சு இதை குடிச்சிட்டு வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறான். It will do you good. Then he have to go to the market for an hour or two. 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம், 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீ அந்த மார்க்கெட்டுக்கு நீ வந்து போனோம். பட் ஐ வில் பேக் இன் டைம்
டு ப்ரிப்பேர் டின்னர். நீங்கள் இதை குடிச்சா தான் நான் பண்ண 2 மணி நேரத்துக்குள்ளே நான் போயிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து டின்னர் சமைக்க முடியும். த ஓல்டு மேன் நூடட். த ஓல்டு மேன் சைக்டு அண்ட் பிக்டு அப் த சிசல் அண்ட் ஆர்மர். என்ன பண்ணிட்டான், அந்த டீயை கூட எடுக்காமல் திருப்பி அந்த உளியையும் சுற்றியும் எடுத்து என்ன பண்ணுறாரு, த கூல் மெட்டல்ஸ் அண்ட் த டூல்ஸ் ஃபில்டு வித் இன் ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அந்த மெட்டல் தொட்டோன்னே அவருக்கு என்ன ஆகுது, திருப்பி வந்து அவருக்கு சந்தோஷம் வந்தது. ஹி லவ்ட் இஸ் ஒர்க் அண்ட் டிட் நாட் வாண்ட் டு சேஞ்ச் இட் எனி அதர் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த ஒரு அந்த லவ் பண்ணுற ஒர்க்கை வந்து என்ன பண்ண முடியாது, வேறு எதாலேயும் வந்து அவருக்கு வந்து கொடுக்க முடியாது. Days and weeks went by. It was a month since Gopal had left. அதை என்ன பண்ணுறாரு, பல நாட்களும் பல வாரங்களும் வந்து ஆச்சு. யார், கோபால் வந்து லெஃப்ட் ஆகிட்டு அவர் விட்டு போயிட்டு. The old man worked tirelessly and it was all there in the stone, the strong straight shoulder of Krishna. அதாவது என்ன பண்ணால், அவர் என்ன சிலையை செதுக்கிட்டு இருப்பார்னா ஒரு கிருஷ்ணர் சிலையை தான் வந்து அவர் செதுக்கிட்டு இருப்பார். அவரோட ஷோல்டர் எங்கே படுது, அந்த சிலையோட ஒரு கார்னரில் வந்து படுது. His soft curved hips and point fingering holding the flute delicately to his lips. His serene face essentially beautiful. அதாவது என்ன பண்ணால், அந்த அவரோட தோல் வந்து அந்த சிலை மேலே பட்டவொடனே அவருக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. The old man could see in the stone, I could feel it. He only had to set it free with the chisel. He didn't feel hunger. He didn't feel thirst. அதாவது என்ன பண்ணுறது, அவருக்கு வந்து என்ன பண்ணுறது, இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒரு பசியை ஏற்படுத்தலை, இல்லை thirst, அதாவது அவருக்கு வந்து ஒரு தாகத்தை ஏற்படுத்தலை. He was driven by strong desire to finish the sculpture in time. அதாவது என்ன பண்ணுறது, இந்த சிற்பத்தை வந்து ஒரு கரெக்ட் டைமில் ஆன் டைமில் முடிக்கணுன்றதுக்காகவே அவர் வந்து அவரோட மனசை வந்து பசியும் தூக்கத்தையும் ப்ளஸ் வந்து தாகத்தையுமே வந்து என்ன பண்ணுது, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இட் வாஸ் இஸ் பிக்கெஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் பெஸ்ட். அதாவது என்ன பண்ணால், அந்த ஒரு சிற்பம் தான் என்னது, அவரோட பிக்கெஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க், ரொம்ப பெரிய ஒரு வேலைப்பாடு. இட் வுட் ஆல்சோ பி இஸ் லாஸ்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க, அதுதான் வந்து அவரோட கடைசியாகவும் இருக்கும். On and he worked his chisel striking the stone again and again, but then came the day when the old man felt his strength ebb. அதாவது என்ன பண்ணால், நாள் போக போக அவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து குறையுது. his shoulder begins atch. அதாவது நம்ம அவரோட ஷோல்டர் வந்து வலிக்க ஆரம்பிக்குது. his arms felt heavy. அவங்களோட அந்த ஆர்ம்ஸ் அந்த கை இது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகுது. his vision blurred. அதாவது அவரோட கண் பார்வை என்ன ஆகுது, மங்களாயிடுது. overcome with fear he sank to his knees and prayed. The old man prayed a lot these days. அது என்ன பண்ணால், கடவுளை நோக்கி திருப்பி வந்து வேண்ட ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் ஜி, சலீம் செட், திருப்பி வந்து சலீம் வந்து மாஸ்டர் ஜி, யூ ஹேவ் நாட் டச்டு யுவர் ஃபுட் அகைன். என்ன பண்ணுறான், நீங்கள் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது தான். ப்ளீஸ் ஹேவ் சம் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். கொஞ்சம் சோறும் ப்ளஸ் வந்து காய்கறியை வந்து நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துங்க. யூ ஹேட் ஒன்லி ஹேட் ஏ கிளாஸ் ஆஃப் மில்க் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது காலை உணவு என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வெறும் பாலை மட்டும் தான் குடிச்சிருக்கீங்க. ஹாவ் த கர்ட். அதாவது தயவு செஞ்சு இந்த தயிரையாவது வந்து சாப்பிடுங்க. யூ லைக் கர்ட், ஐ நோ யூ டூ. அதாவது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து தயிர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் சாப்பிடுங்க. த ஓல்டு மேன் லுக்ட் அப். he whispered, I don't think I will not able to finish it. அதாவது என்ன பண்ணுறான், எனக்கு வந்து அந்த ஓல்டு மேன் என்ன சொல்கிறாரு, என்னால் வந்து இதை வந்து சரியாக முடிக்க முடியாதா எனக்கு தெரியல, எனக்கே வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது. இஃப் கோபால் வாஸ் ஹியர் இட் வில் பி டிஃப்ரெண்ட். அதாவது கோபால் இருந்தானா இது வந்து வேறு மாதிரி இருக்கும். he had yet learned to care and finer details. அதாவது என்ன பண்ணான், அவன் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டான். பட் ஆனால் சின்ன சின்ன டீட்டெயில்ஸை வந்து அவன் வந்து கற்றுக்காமல் விட்டு போயிட்டான். பட் இன் இயர் ஆர் டூ he would have learned surely. அதாவது ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ இருந்தால் என்ன இருப்பான், கண்டிப்பாக அவன் வந்து அந்த விஷயத்தை வந்து கற்றுட்ருப்பான். he felt silent. அது என்ன பண்ணான், அவன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். he was the features and hands they have been troubled. there was a something missing in figures, that something which can't be taught. அதாவது என்ன பண்ணுறது, சில விஷயங்களை வந்து அவன் வந்து மிஸ் பண்ணுவான், அதை வந்து சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது. பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் சம்வேர் டீப் இன்சைட். அதாவது உன்னோட ஆழ் மனசில் இருந்தால் வந்து அது வந்து எப்படி இருக்கும், வெளிப்படும். சலீம் விஸ்பர்டு ஃப்ரம் டீப் இன்சைட் இயர் பாயிண்டட் அவுட் டு ஹிஸ் ஹார்ட். அதை என்ன பண்ணான், எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்கும்போது அந்த சலீம் என்ன பண்ணுறான், அவனோட மனசை காட்டி ஹார்ட்டை காட்டி அங்கிருந்து தான் வந்து வெளிப்படும் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பா, சலீம் சொல்லியிருப்பான். The old man looked at the boy surprised and saw him blushed and turn his face away. அதை என்ன பண்ணான், அந்த ஓல்டு மேன் வந்து இப்படி சொன்ன உடனே அவருக்கு என்ன வருதான், blush and turn his face away. ஒரு வெக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து முகத்தை வந்து திருப்பிக்கிறாரு. You are right Salim, you are right. And then he had
with sudden bitterness, and if you don't have it here, he dumps in chest, then you better to go to Agra and mass produce ashtrays for tourists from abroad. அதை என்ன பண்ணுறான், உனக்கும் வந்து இங்கே இருக்க பிடிக்கலன்னா என்ன பண்ணு, தயவு செஞ்சு ஆக்ராக்கே போயிடு, அங்கே போயிட்டு மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி நீயும் வந்து சம்பாரி. The old man coughed painfully and reached off that his glass of water. என்ன பண்ணான், இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இரும்பு இன்னும் எங்கே போகுது, அந்த வழியை நோக்கி தண்ணி குடிக்க வந்து போகிறான். ஈட் மாஸ்டர்ஜி ஈட், எவ்ரி திங் வில் பி ஆல்ரைட். என்ன பண்ணுது, தயவு செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும். After he had eaten, the old man once again took up his hammer and chisel. கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன ஆகிறான், அந்த ஓல்டு மேன் வந்து சாப்பிட்டு முடிச்சு திருப்பி என்ன பண்ணான், அவனோட வேலையை ஹேமரையும் சிசல் அதாவது சுத்தியும் உளியும் எடுத்துகிட்டு திருப்பி வந்து அவன் வேலையை பார்க்க போகிறான். he worked till late in the night and the early hours of the morning the chisel fell from his hands and the hammer dropped to the ground. அதாவது காலையில் ரொம்ப இயர்லி மார்னிங்லேருந்து அவர் ஒர்க் பண்ணிருக்காரு, பல ஹவராக ஒர்க் பண்ணுறது ஒன்று, அந்த ஹேமரும் அந்த சிசலும் என்ன ஆகுது, அவர் கையிலேருந்து ட்ராப் ஆகி கீழே வருது. the old body sagged falling forward limply, his forehead struck Krishna flute and slid down and statue and rest in pedestal. அதாவது என்ன பண்ணுறான், ஒரு பெடஸ்டலில் வந்து கீழே வந்து ரெஸ்ட் எடுக்க பார்க்குறான். ஹாய் ராம் ஹி மட்டர், என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே ஹாய் ராம். sank into comfortable darkness, ஒரு இருட்டுக்குள்ளே வந்து போன மாதிரி வந்து அவருக்கு கண்ணை மூடி வந்து ஆயிடுது. when he opened his eyes he found himself lying a cot on his bedroom covered by a light cotton blanket. அந்த மாதிரி விழுந்து விட்டு என்ன பண்ணுறான், கடைசியாக வந்து கண்ணை மூடிறானா, கண்ணை மூடி திறந்தபோது அவன் எங்கே இருக்கானா, ஒரு பெட்டில் படுத்துட்டு அவன் மேலே வந்து ஒரு லைட் அண்ட் காட்டன் பிளாங்கெட் அதாவது பெட்ஷீட், காட்டன் பெட்ஷீட் போதிட்டு அவன் இருக்கான். ஃப்ரம் த ஒர்க் ஷாப் ஷிப்பிங் சவுண்ட் ஆஃப் சிசல் ரீச் இட் இன் இயர்ஸ். அதாவது அவன் வந்து அந்த கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அந்த ஒர்க் ஷாப்லேருந்து என்ன பண்ணுது, அந்த சிசல் சத்தம், அந்த ஒளியோட சத்தம் வந்து கேட்டிருக்கு. he listened, had his ears deceived him? no, he could hear it again. அதை என்ன பண்ணுறான், அவன் காதில் விழுந்தாலும் அவனால் வந்து என்ன பண்ண முடியல, அந்த இடத்த விட்டு எழுந்திருக்க முடியல. பட் ஆனால் அந்த சத்தம் மட்டும் அவர் காதில் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. the strong blow of the hammer on the top of chisel. அதை என்ன பண்ணான், ஒரு ஆர்மர் அந்த அந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிசல் மேலே படுற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. கோபால் he was back. கோபால் had returned. he would help him. they would finish the statue. he stumbled to his feet, crossed the small bedroom and reached the door. என்ன பண்ணுறாரு, அந்த சத்தம் கேட்டவுடனே ஐயோ கண்டிப்பாக நம்ம மகனான கோபால் கண்டிப்பாக வந்துட்டுருப்பான், அவன் தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சி, ஸ்டம்பிள்டு அதாவது புத்துணர்ச்சி வந்து his feet crossed the small bedroom. அவர் வந்து அந்த அந்த பெட்ரூம்லேருந்து எழுந்து அவர் அந்த கதவு கிட்ட போகிறாரு. கோபால் he was about to shout when the words froze on his lips. no, he wanted to cry out, stop the work. அதை என்ன பண்ணான், கோபால் வந்த உடனே அவன் அந்த ஒர்க்கெல்லாம் விற்றுட்டு அவனை வந்து என்ன பண்ணோம், அவங்களோட வாயை வந்து திறக்காமல் கூட அவனை போய் கட்டி பிடிச்சி தழுவணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். பட் he could not move, shocked and immobilized him. அவரால் என்ன பண்ண முடியல, அங்கேருந்து நகரக்கூட முடியல. he stood staring at the back of the young stone carver working on the face of the statue and the eyebrows arching over a pair of fine eyes. அதை என்ன பண்ணுறான், அவர் போய் பார்க்கும்போது அந்த ஸ்டாச்சு வந்து எப்படி இருக்குது, அந்த ஃபேஸ் வந்து ஐப்ரோஸோடையும் ஆர்ச்சிங் ஓவர் பேர்ஸ் ஆஃப் ஃபைன் ஐஸ், அதோட கண் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் நாட் ஹிஸ் சன் சிட்டிங் crossed leg before the biggest statue had ever carved. it was Salim, his servant. அதை என்ன பண்ணால், அவர் போய் பார்க்கும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்தது யாராக இருந்திருக்கும், அவரோட பையனான கோபால் கிடையாது, அங்கே இருந்தது யார், அவரோட சர்வெண்ட்டான சலீம் தான் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பார். த ஓல்ட் மேன் வாட்ச்டு ஸ்டன்டு. த ஃபஸ்ட் வேவ் ஆஃப் ஷாக், fear and anger passed to give way to feeling a great relief and happiness. அதாவது என்ன பண்ணுறா, அவர் போய் பார்த்த உடனே அவரே என்ன ஸ்டன் ஆகிற ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவங்க பையன் மேலே இருந்த கோபத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் போயிட்டு இந்த யார் நம்ம சலீமோட give way to feeling of great relief and happiness. அவரோட இந்த வேலையை வந்து இவன் முடிச்சிருவான் அப்படின்னு இவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து ஒரு சந்தோஷமும் அவருக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகுது. திருப்பி என்ன பண்ணுறாரு, ஹாய் ராம் அப்படின்னு கடவுளை பார்த்து வேண்டிக்கிறாரு. டோட்டட் ஓவர் டு த பாய் ட்ராப்பிங் ஆன் his hand his shoulder he was said softly சலீம். அதை என்ன பண்ணுறான், அவர் வந்து அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த சலீம் மேலே கை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரி கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, த ஸ்டார்டர் பாய் வார் லுக்டு அப்பான்
at his master. He rose up to his feet clumsily and hammer and chisel still in hands. Salim, the old man, searched for words. அதை என்ன பண்ணுறான், சலீம் வந்து சலீம் தான் சொல்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியல, வேறு வார்த்தையே பேச முடியல. அதுக்கு என்ன சொல்கிறான், ஐ ஒன்லி வாண்டட் டு ஹெல்ப், whispered to the boy, I will learn if you teach me master G. I have practiced secretly for almost 2 years in a quarry. அதாவது என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த சிற்ப சிலையை செதுக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் சில வருஷமாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2 வருஷமாக வந்து நான் வந்து குவாரியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கே தெரியாமல் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். Please tell me for many years. I want to become a sculptor like you, yet I fought the feeling but it's proved too strong. அதாவது நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் வருஷத்தை வந்து சொல்லி கொடுங்க, நான் வந்து என்னவா ஆகணும், நான் வந்து ஒரு ஸ்கல்ப்சர், அதாவது சிற்ப செதுக்குறவராக நான் வந்து கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு வந்து அவர் நினைப்பார். I know there is nothing in the world I would like to do more. There is nothing in life that I could do better. I want to become a stone carver. அதை நான் சொல்கிறான், எனக்கு உலகத்தில் எதுவுமே தேவையில்லை, நான் என்னவா ஆகணும், I want to become a stone carver. Will you please teach me master G. அதை என்ன சொல்கிறான், அந்த சலீம் வந்து தயவு செஞ்சு எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுங்க மாஸ்டர் ஜி அப்படின்னு வந்து கேட்குறான். The old man pulled the boy head against his shoulder and whispered, there was nothing I can teach you my son beta, go ahead. நான் வந்து உனக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நான் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்க மாட்டேன், என்ன பண்ணு, go ahead, முன்னேறிப்போ. You have it in your hands and your heart. அதாவது உன்னோட கைகள்லேயும் உன்னோட மனசுலேயும் தான் இருக்குது. I know you will be one of the country's ஃபைனஸ்ட் carver. அதாவது இந்த நாட்டோட மிக சிறந்த சிற்ப செதுக்குறவராக நீ வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யார், அந்த ஓல்ட் மேன் வந்து இவரை வந்து ஆசீர்வதிப்பார் சலீம். இதை யார் எழுதியிருப்பார்னா சீக்ரெண்ட் ஸ்ரீவத்சவ் அப்படின்ற எழுதியிருப்பார். இவர் என்ன இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து இந்தியன் ஆத்தர் ஜெர்மன் ஆர்ஜின்லேருந்து வந்த ஒரு இந்தியன் ஆத்தர். ஷி இஸ் ஏ மல்டிஃபேக்டட் ஆர்டிஸ்ட், ஏ ரைட்டர், ஏ ஸ்கல்ப்சர் அண்ட் அன் இல்லுஸ்ட்ரேட்டர். As a work writer, she has written over 25 books for children of all ages. அதாவது குழந்தையிலேருந்து 25 புக்ஸ், குழந்தைகளிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ஒரு 25 புக்ஸை வந்து இவர் வந்து எழுதியிருப்பார். ரெண்டாவது வீட்டில் போயமாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேண்டரிங் சிங்கர்ஸ், அதாவது இந்த தெருவில் பாடுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பற்றி பேசியிருப்பாங்க. Where the voice of the wind balls our wandering feet through echoing forest and echoing street. அதாவது என்ன பண்ணுது, அந்த மியூசிக் வந்து எங்கெங்கெல்லாம் கேட்குதான், ஃபாரஸ்ட்லேயும் தெருக்கள் ஸ்ட்ரீட்லேயும் வந்து கேட்குது. With lutes on his hands even ever singing we roam, all men are our kindred, the world ஆஃப் அவர் ஹோம். அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடி தெருவுலையும் காட்டுலையும் நடந்து போகிறது வந்து அது எல்லாமே அவங்க வந்து வீடாக தான் கருதுகிறாங்க. அவர் லேஸ் ஆர் சிட்டிஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூ லஸ்ட்ரி இன் ஷெட், த லாஃப்டர் அண்ட் பியூட்டி ஆஃப் உமன் லாங் டெட், த ஸ்வாட் ஆஃப் அவர் பேட்டில், த க்ரௌன் ஆஃப் ஓல்ட் கிங்ஸ் அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் சாரோஃபுல் திங்ஸ். அதாவது எவ்வளோ போர்கள் வந்தாலும் எவ்வளோ ராஜாக்கள் மாறினாலும் அவங்களுக்கு வந்து என்னது, ஒரு கடினமான விஷயத்தை மாற்றக்கூடிய விஷயம் எது இருக்குன்னா இந்த ஒரு மியூசிக் தான் இருக்குது. What hope shall we gather, what dream shall we sow, where the wind calls our wandering footsteps we go, no love birds us tarry, no joy buds us wait, the voice of the wind is in the voice of our fate. அதாவது எல்லாமே நம்ம வந்து தலைவிதியில் தான் இருக்குது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா, சரோஜினி நாயுடு தான் வந்து இந்த போயமை எழுதியிருப்பாங்க. சரோஜினி நாயுடு வாஸ் a famous Indian poet and a major freedom fighter. அவர் என்ன இந்தியன் போயட்டும் இல்லாமல் ஒரு விடுதலை போராட்ட வீரரும் அவர். யார், நம்ம சரோஜினி நாயுடு. ஷி வாஸ் கிவன் ஏ சோப்ரிகேட் பாரத் கோகிலா. சோப்ரிகேட் பாரத் கோகிலானா த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ற அவார்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹர் பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ். அவங்களோட போயம்காகவும் அவங்களோட பாடலுக்காகவும் அவருக்கு என்ன ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ற வந்து பட்டத்தை வந்து பெற்றிருப்பாங்க. செகண்ட் யூனிட்டில் சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நயா, த ஹோம் ஆஃப் சித்திரகார்ஸ். அதாவது என்ன, இந்த நயா அப்படின்ற ஒரு ஸ்மால் வில்லேஜ் இருக்கும். அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதாவது மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது வெஸ்ட் பெங்காலில் இருந்தால் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த நயா அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது. இட்ஸ் நாட் ஆர்டினரி வில்லேஜ். அரௌண்ட் 250 patuas or chitrakars or artists
தேர் இன் தேர் வில்லேஜ். அதை என்ன பண்ணுறாங்க, இந்த வில்லேஜில் வந்து 250க்கும் மேற்பட்ட அந்த சித்திரக்காரர்கள், அதில் பட்டூஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இருந்திருப்பாங்க. பட்டூஸ் அந்த சித்திரக்காரஸ் யாருன்னா ஒரு கைவினை கலைஞர்களோ இல்லை ஒரு பாடல் ஆசிரியர்களோ இல்லை நாடக ஆசிரியர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரக்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The folk artists and painters, lyricists, சிங்கர்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் ரோல்ட் இன் டு த ஒன். அதாவது இந்த கதையை பற்றி பார்த்திங்கன்னா 13வது செஞ்சுரியில் நடந்திருந்த ஒரு கதை. இது வந்து யாரோட கதைன்னு பார்த்திங்கன்னா இந்த 250 கைவினை கலைஞர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த கைவினை கலைஞர்கள் வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வந்து இந்த குறிப்பிட்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையை வந்து ரொம்ப வந்து அழியக்கூடிய நிலைமையில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா பட்டச்சித்ரா அப்படின்றவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நயா த ஹோம் ஆஃப் சித்திரகார்ஸ் அப்படின்னு. ஓகே, இந்த 2 யூனிட்டை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா, வரப்போகிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், 7th 3rd term அதில் இருக்க சிலபஸை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.